ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கர்த்தர் அவனவனுக்கு நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலனளிப்பார் என்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தேன். 25 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேலும் பலப்படுவாய் என்றான். அப்பொழுது தாவீது தன் வழியிலே போனான், சவுல் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். இந்த வேத பகுதியிலே பார்க்கிற பொழுது, சவுல் ராஜா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டு இருக்கிறான், அவர் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் தாவீது ஒரு போர் சேவகனாய் அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், ஒரு போர் சேவகனாய் அங்கே கோலியாத்தை வென்று நிற்கிறான். அப்பொழுது கோலியாத்தை வென்றதை பார்த்த அந்த சகோதரிகள்லாம் சொல்றாங்க, என்னன்னு, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொல்லி மாறி மாறி கும்மி அடிச்சு பாட்டு பாடினாங்க. இது அவனுடைய இருதயத்துக்கு ஒரு பெரிய கடினமாய் மாறிடுச்சு. பாருங்க, இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை உயர்ந்து பேசுகிறதை போல பொருளை கலைப்பட்டு போயிடுவாங்க. அதுதான் நம்மளை அதிகமாக நேசிக்கிறவர்களிடத்துலேருந்து பிரித்து கொண்டுட்டு போயிடும், நல்ல ஆசீர்வாதங்களை இழந்து போகிறதுக்கு காரணமாக போயிடும். ஸோ ஆனால் தாவீதனுடைய இதயத்தில் ஒரு காரியமும் இல்லை. அவன் உண்மையுள்ளவனாகவே இருந்தான், எங்கேயுமே கர்த்தருக்கு பயந்தவனாகவே இருந்தான். அதுதான் நாங்கள் பார்க்குறோம் அங்கே அந்த வசனத்தில். கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, ஆனால் இன்னைக்கு நான் கொன்று போடணுன்னா என்ன பண்ணலாம், கொன்று போடலாம். அவன் வேலைக்காரன் தாவீதோடு சிநேகிதன் சொல்லுகிறான், நான் குற்றி போடுகிறேன், அவனுடைய ரத்தம்லாம் கீழே பூமியில் விழுகிற அளவுக்கு இருக்கட்டும், இன்னைக்கு கொன்று போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பாருங்க, தாவீது சொல்கிறான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாக நான் ஒரு தீங்கையும் செய்ய மாட்டேன், என் கையை நீட்ட மாட்டேன் அப்படின்றான். ஆனால் அதே சவுல் அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், விசேஷ வரங்களை பெற்றவன். பாருங்க, அவனுடைய இசையினாலே அவன் சவுல் மேல இருந்த பிசாசு ஓடி போச்சு. இவ்வளோ நன்மைகளை பெற்றிருந்தாலும் நான் அவனை கொன்று போடணும். என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய பதவி, அந்த ராஜாவினுடைய அந்த அந்தஸ்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கொலை செய்யறது கூட துணிந்து அவன் இறங்கி வருகிறான், தைரியமா இறங்கி வரான் பாருங்க. ஆனால் சவுல் அப்படி ஒரு இருதயம் இருந்திருக்க கூடாது. அவனும் என்ன பண்ணி இருந்திருக்கலாம், ஒருவேளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ண நான் வீரதான் தேவனுக்கு சித்தமானதை செய்யிட்டான் அப்படின்னு இருந்திருந்தா ஒருவேளை சவுல் நல்ல என்றென்றைக்குமே ராஜாவா இருந்திருக்கலாம், இல்லைங்களா? ஆனால் இங்கே பார்க்கிற வேலையில, ஆனால் தாவீது எனக்கு இந்த பெரிய காரியம்லாம் தேவையில்லை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு விரோதமாய் நான் துணிகரமாய் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற போதகர்கள், இல்லையா, ஊழியம் செய்கிற சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேரை நீங்க பார்ப்பீங்க. அவருடைய வாழ்க்கையில சில குறைவுகள் நிறைவுகள் இருக்கலாம், இல்லை இல்லாத கூட இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்தபடி அவர்களால உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எதையும் செய்ய முடியல, வர முடியாத கூட இருந்திருக்கலாம். அதற்காக மனசு கஷ்டப்பட்டு ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாய், அபிஷேகம் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசிடாதீங்க. பேசிட்டீங்களேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் அவனவன் செய்கைக்கு தக்கதாகன பலனை தந்தே அருள்வான்னு சொல்லிட்டீங்க தாவீது சொல்றான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை ரொம்ப நாளாக ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க அப்படி கேட்டு பாருங்க, அனுபவத்தில் சொல்லுவாங்க. அதனால நீங்க எப்பொழுதுமே யாருக்கு விரோதமாய் எழும்பாமல் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாக தேவனுக்கு நேராய் பார்த்து கொண்டு போங்க. அப்பொழுது கர்த்தர் நன்மைகளை செய்வார். என்ன நன்மை செஞ்சாரு அங்கே பார்க்கிறோம், கொன்று போட்டுறணும், அவனை குத்தி கொன்றணும், அவன் இருக்கவே கூடாது அப்படின்னு வந்த இந்த தருணத்துல அந்த தாவீது ஆனா சவுலுக்கு விரோதமாக எழும்பல. அப்பொழுது சவுல் வாயிலிருந்து வருகிற வார்த்தை பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, சத்ருவா நினைச்சு இங்க சொல்றான், என் குமாரன் அப்படின்னா என் வாரிசு, என் மகன், என் மகனாகிய தாவீதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. தாவீதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப என்னன்னா, ஏன்னா இது உலக பிரகாரம் மனுஷ ரீதியில உள்ள ஒரு காரியம். எது
ராஜா, பதவி, அந்தஸ்து இதெல்லாம். ஆனால் ஆசீர்வாதம் அபிஷேகத்தினால் உண்டானது, தேவனால் உண்டானது. அந்த தேவனால் உண்டாயிருக்கிற அபிஷேகத்தை நான் இழந்து போக மாட்டேன். சவுல் அதை இழந்து போறதுக்கு துணிகரமாய் கொண்டு வந்தான். ஆனால் தாவீது அதை ஒரு நாளும் இழந்து போக ஆயத்தமா இல்லை. ஒருவேளை நம்ம சூழ்நிலைகள் பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அதை கண்டு எந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் விடாதபடி எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி இருக்கணும். நல்லவைகளை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை எப்பவுமே ஆயத்தமா வச்சுக்கணும். சோர்ந்து போகக்கூடாது. மற்றவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, நான் உங்களுக்கு எதனா ஒன்று செஞ்சு காட்டுவேன், சமயம் வரட்டும், வர வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், வந்தா விட போறதில்லை அப்படி என்றெல்லாம் எண்ணாமல் நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். காரியம் வரும்பொழுது உங்களுக்கு எல்லாம் ஜெயமாகவே இருக்கும். கடைசியாக பார்க்கிறதான வேலையில் அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றான்? நீ பெரிய காரியங்களை செய்வாய். அவன் கொன்று போடணும்னு நினைச்சு வந்தவன் வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் நடந்தது. என்னன்னு சொன்னா, நீ பெரிய காரியங்களை செய்வாய், சின்னதல்ல பெரிய காரியங்களை செய்வாய் அப்படின்னு சொல்றது மாத்திரமல்ல, மேலும் நீ பலப்படுவாய். இன்னும் இருக்கிற அந்த தன்மை பத்தாது, இந்த பவர் பத்தாது, இந்த ஆசீர்வாதம் பத்தாது, இந்த கூட்டங்கள் பத்தாது, இன்னும் நீ பலப்பட, இன்னும் பெரியவனாய், இன்னும் பெரியவனாய், இன்னும் பெரியவனாய் ஆவாய். பாருங்க, 2 பேர் அவங்க ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. ஆனா ஒரு காலம் வருகிற பொழுது சவுல் மரித்து போனான். தாவீதோ கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு உண்மையிலாம் தான். தாவீதின் சிங்காசனத்துல தான் இயேசு கிறிஸ்து வீட்டில் வந்தார், இல்லை பிறந்து வந்தார். அவர் சன்னதியில தான், அவர் சங்கதியில தான் இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீதின் சிங்காசனம் இல்லையா, யாருக்கு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. பாருங்க, தாவீதின் சிங்காசனத்தில் விட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்போ நமக்குள்ளே விட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. நமக்குள்ளே யார் இருக்கிறா? நம்ம பகையும் கசப்பையும் இல்லை, வைராக்கியம், கோபங்களையும் மூர்க்கங்களையும் வச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மூக்கு இருக்கு பாருங்க, இந்த சுவாசம் இழுக்கிறோம், இழுத்து உள்ள போச்சு, வெளியே விடுறோம், வெளியே விடாம நின்றுச்சு பாருங்க, ஜோலி முடிஞ்சிருச்சு, காலமே முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இழுக்கிறோம் இழுக்கிறோம், இழுக்க முடியல, உள்ள போகல, என்ன ஆயிரும்? ஜீவன் போயிடும். அவ்வளோதான். இந்த போகிற அந்த சுவாசமே நின்று போயிட்டு, காத்தே நின்றுச்சா வாழ்க்கையே முடிஞ்சு போய், வேற என்ன இருந்து என்ன பண்ண போறோம்? அதனால நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா ஜெபிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின் பிரகாரம் வாழ்க்கையை நடக்கணும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களை நான் பார்க்க முடியாது இருக்கலாம், நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க பயந்து போயிடாதீங்க. தாவீது கூட யாருமே இல்லை, அவனுடைய சகோதரனை தவிர, ஃப்ரெண்ட்ஸை தவிர, தாயோ தகப்பனோ சொந்தம் பந்தமோ ஒருத்தர் கூட இல்லை. பாருங்க, அவன் ஃப்ரெண்டு தான் கூட இருந்தான் இல்லையா? அப்படி ஒரு சில ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் வேண்டிய ஆறுதல் சொல்லுவது யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு அவன் கூட யார் இருக்கிறா? எங்க இருக்கிற அது பெருசல்ல, ஆனால் கூட யார் இருக்கிறா? நம்ம உயர்ந்திருக்கலாம், தாழ்ந்திருக்கலாம், வசதி இருக்கலாம், இல்லாத இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கூட இருந்தால் அவன் வாழ்க்கை ஜெயமாய் மாறும். கர்த்தர் அவன் கூட இருந்தால் வெற்றியாக மாறும். கர்த்தரும் கூட இருந்தால் சத்துருவிலிருந்து ஆசீர்வாதம் வரும். கர்த்தரும் கூட இருந்தால் சத்துருடைய ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேரும். ஆனால் நீ யாரையும் சத்துருவா நினைக்காத, கர்த்தரை மாத்திரம் நினை. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமுள்ள பிதாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். சமாதானம், மகிழ்ச்சி, சந்தோஷம் வீடுகளில் அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் நிலைத்து இருக்கட்ட வேண்டிய கிருபையை தாரும். ரட்சிக்கப்படாத தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.